கரண்ட் ஆஃப் ஆகி இருட்டில் உட்காந்துட்ருக்குறேன். மழை வருதுன்ட்டு கரண்ட்டு வருது. ஆனால் என்னமோ சவுண்டு மட்டும் மறக்கன்னு மட்டும் சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல, ஒரே இருட்டாக இருக்குது. பார்க்கலாம் யார் இந்த சவுண்டு விடுறதுன்னு தெரியல. என்ன பண்ணிகிட்ருக்கு தெரியல. இந்த இருட்டில் இந்த மாதிரி சத்தம் வந்துட்டுருக்குது. வெளியே மழை பெஞ்சிட்ருக்குது. இந்த வேலைத்தனம் பண்ணுறது யாராக இருப்பாங்க? ஐயோ, இங்கே பாருங்க, இவனை என்ன வேலை பண்ணிகிட்ருக்குறான்னு. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. வெளியே அவங்க பாருங்க லைட்டு வச்சுருக்குறோம், டார்ச் லைட்டு. இருட்டில் எப்படி தின்னுட்ருக்குற? இங்கே நான் ஒருத்தி உக்காந்துட்ருக்குறேன். சரி, என்னது சவுண்டு இப்படி? நான் எப்போ கரண்ட் வரும்னு சொல்லிட்டு பாருங்க என் ஃபோனில் சாப்பாடு போடத்தா கரண்ட் சமயத்தில் ராவடி பண்ணிக்கிட்டு. சரி, என் ஃபோனில் நான் டார்ச் லைட் எங்கள் அம்மா பாடப்படுத்திட்டு இருக்கிறோம். பாருங்க, வெளியே நாங்கள் டார்ச் லைட்டு தான் கட்டியிருக்கிறோம். பவர் பேங்க்ல பாருங்க, பவர் பேங்க் கனெக்ஷன் பண்ணி டார்ச் வெளியே எந்த பூச்சியும் பாம்பு எதாகனா வந்துருன்ட்டு பயத்தில் பாருங்க வெளியெல்லாம் ஒரே இருட்டு. என்ன எங்க அம்மா பாருங்க அங்க இருக்கு. இல்லையே, நான் அங்க வெளியே கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னத்த நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது. இப்ப பாருங்க, இந்த என்னத்த தின்னுட்டு இருந்த மறக்கன்ட்டு எங்க அம்மா அங்க இருட்டுல போட்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் உட்காந்து இவ்வளோ நேரம் கையை நக்கிட்டு என்னத்த எடுத்து பொறுக்கி தின்னுட்டு இருந்த. எனக்கு வந்து சாப்பாடு தான் எனக்கு வேணும். என்ன கரண்ட் போனாலும் சரி, இடிச்சாலும் சரி, எனக்கு வந்து சாப்பாடு தான் முக்கியம். எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். நீ வேற போதுற வீடியோ எடுத்துக்கிட்டு லூசு பைத்தியம். இது வரை லூசு போன் பைத்தியம். வீடியோவே எடுக்கல பைத்தியம், வீடியோவே எடுக்கல. இந்த 4 செவத்துக்கெல்லாம் உங்கள் லட்சணத்தை நான் வீடியோவை காட்டலன்னு இவன் வீட்டில் உக்காந்துட்டு மழை பெய்யுது, இருட்டாக இருக்குது. எனக்கு என்ன எப்போ கரண்ட் வரும்னு எனக்கு நான் கன்ஃபியூஷனாக உக்காந்துட்ருக்குறேன். இங்கே என்ன நடந்தாலும் இதுதான் எங்கள் சாப்பாடு 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 சாப்பாடுறாம சாப்பாடுறாம கூட என்கிட்ட தோத்து போயிருந்து திங்கிறதில்ல. என்ன எத்தனை மழை வந்து கொட்டினாலும் பொழுது இருட்டுல கண்ணு தெரியாது, ஒண்ணு தெரியாது, எத்தனை பாடுறான். சோறு கொண்டு வந்து எடுத்துட்டு வந்து வைய. சோறு தேசாவா? அது போயிட்டு வரல. சோறு கொண்டு வந்து வைய. இந்த இருட்டில் நீ உக்காந்துட்டு உனக்கு இது தேவையா? அது என்ன அந்த மொச்சக்கன்னு தின்னுட்டே இருந்தா என்னத்தை எதாகணும் பூச்சிக்கான இருந்தாலும் குழம்பு எங்க எடுத்துக்க. எத்தனை மழை தோத்தினாலும் தெரியுது. அந்த போன குட்டிக்கு அஞ்சு படுறாங்க பாவா, அதால நினைக்கக்கூடாது. நான் என்ன பண்ணிட்டேன், மழை வருதுன்னா வீடு இருக்குது, நினையாம இருக்குது, வீடு இருக்குது, பெட் இருக்குது, இந்த சோபா இருக்குது, இந்த கழுதி ஏமா ரேடியோ போட்டு படுத்துக்கோ. நீ வாய மூடு. நீ தின்னு சாப்பிடும் போது என்னைக்கு பேசக்கூடாது. நீ தின்னு, உனக்கு எவ்வளவு வேணுமோ போட்டுக்கோ. என்ன வந்து இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தது, பொண்டாட்டி கூட்டிட்டு வந்தது. ஐயோ எங்க எனக்கு சாப்பாடு, ஐயோ எனக்கு எங்க சாப்பாடு. நான் என்ன பண்ணிட்டேன், வெளியே போனா வடி கூட்டி கீழே வந்து போயிருக்க மாட்டேங்குது. இங்க உள்ள வந்தா ஊங்கட்ட ரத்த. என்னதான் பண்றது போ.
சாமி வாமா இங்க வா. சாமி கொஞ்சம் அழகிங்க வர பறக்குறாங்க அதுக்கு இதுக்கு. வா சாமி. மழை வந்துட்டு இருந்துச்சு நாங்கள் வரும்போது. நான் கடையிலேருந்து கரெக்டாக வரும்போது மழை இல்லை. கரெக்டாக நாங்கள் எவ்வளோ தூரம் ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் வந்த வாட்டி மழை பிடிச்சிக்கிச்சு. இருந்து அந்த ரயில் ரோடு இருக்குது அவசியமாடா. அங்கிலிருந்தே மழை. அப்புறமா மழை வந்துச்சு. அது சந்தையில் இது கருவாடிச்சு சின்ன பிள்ளைங்க வாங்கிட்டு வரலான்னு இருந்தோமா. சரி இந்த மழையில் எப்படி வாங்கிட்டு வருதுன்ட்டு இங்கே பாரு சொல்ல ஏதோ கண்டுக்குதான்னு. சாப்பாடுறாம சாப்பாடு தான் பார்க்குவேன். அது என்னத்துக்கு என்ன தின்னு நீ ஊற்றி தின்னு. ஏய் வேலையை பார்க்குறியா? இது சாப்பிட்டு பார்ப்பேன். நீ உன் வேலையை பாரு. என்ன நான் என்ன பண்ண என்ன சூப்பராக இருக்குது. கத்திரிக்காவா? ம் நான் சொன்ன மாதிரியே கடைஞ்சியா? சரி அருமையாக இருக்குது. போட்டு பந்தல் தேங்காய் திருவி போட்டு கடைஞ்சி உருப்படியாக செஞ்ச வேலை என்னன்னா இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு ஏற்றத்தான். நான் டெய்லி கேட்குற ஒரே வார்த்தை என்னன்னு தெரியுமா? இந்த ரேஷன் அரிசியில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இந்த ரேஷன் அரிசியில் சாப்பிட்றது கத்திரிக்காய் குழம்பு அருமையாக இருக்குது. ஸோ அப்பா எங்கள் அம்மா டெய்லி எல்லா குழம்பும் செய்கிறாங்க. நான் டெய்லி சொல்கிற ஒரே வார்த்தை இந்த வார்த்தை தான். ஆமாம். பாரு இந்த நைட்டு இந்த இருட்டு டைமில் நீ சொல்கிற அந்த வாயில் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறது சாப்பாடு பத்தாதே. அப்படியே பிடிக்குவாங்க. அப்படியே அழுத்து அழுத்து. எந்த குழம்பு செஞ்சாலும் இவன் ஒரே வார்த்தை இப்படியே தான் சொல்லுவான். நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டானா, நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சாப்பாடு கட் பண்ணிருப்பேன். ஒரு நாள் சாப்பாடு செஞ்சு கொண்டா தூக்கி எரிஞ்சு தெரியுமா காட்டில்? என்னைக்கு அன்னைக்கு காட்டில் எரிஞ்சுன்னா தெரியுமா? ஊர்ல அங்கே அப்படி பண்ணிச்சா? கொண்டா தூக்கி காட்டில் எரிஞ்சு விட்டேன் தெரியுமா? அந்த இது நினைக்காத, அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன். ஒரு நாளைக்கு அதே மாதிரி ஒரு நாள் பண்ணி காமிக்கிட்டா பண்ணி காட்டு. நீ தான் கொண்டா எடுத்து விடுவேன். மாந்தப்பில் கிடக்கும். பண்ணி காட்டுறியா? பண்ணி காட்டு பண்ணி பார்க்கலாம். நான் காமிக்கிறேன். பண்ணி நான் காமிக்கட்டுமா? பண்ணி நீ காட்ட நானே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பண்ணினா உங்களுக்கு காமிக்கிறதா? பார்த்துக்கோங்க பண்ணியா. நான் தெரியலையே, உங்களுக்கு வெளிச்சத்தில் பார்க்கணுமா? பார்த்துக்கோ. பாரு இந்த இவன் தான். நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. சரி போதும். இவன் இப்படியே விட்டா அவன் தின்னுட்டே தான் இருப்பான். அம்மா நீ போடுமா, போடு. சாப்பாடு இருக்குதுங்களா? பார்க்காது நிறைய இருக்குது. உங்களுக்கு இருக்குதா? எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு எல்லாம் கூட போகும். நீ சாப்பிடு. உங்களுக்கு இருந்தா சரி. என்னங்க சொரியிற? என்ன சொரிஞ்சிட்டே தான் கிடக்குது. அப்புறமேட்டா சாப்பிடு. ஒரு பேர் கொண்டு அத்தா என்ன சரி என்ன இருக்குடா என்ன ஏப்பமா பழைய வண்டி ஆரன் சவுண்ட் மாதிரி கேக்குது. வண்டி ரிப்பேர் ஆகி போயிடுச்சு. இந்த பழைய வண்டியெல்லாம் இருக்குமே எல்லாம் ஆரன் அப்படின்னு விடுவாங்க. பழைய வண்டியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இப்ப வர்றதெல்லாம் நல்லா பாஞ்சிருது, டக்கு டக்குன்னு நின்று போயிருது. அது புகைச்சே கிடக்குது. பழைய இன்ஜின் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? என்ன தெரியும்? ஏப்பத்தை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. எப்படி எப்படி எத்தனை ராவடி கட்டுறாங்கன்னு பாருங்க. நீ என்ன லூஸா தான் நீ தானா பேசிட்டு இருக்கிற? எங்கள் அம்மா ஒரு மென்டல். சரி நீ சாப்பிடு. எப்போ கரண்ட் வரும்னு தெரியல. நாங்கள் இந்த இருட்டில் உட்காந்துட்டு படாது பாடுபட்டு இருக்கோம். தூங்கும் போது தான் கரண்ட் வரும். எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. ஏப்பிட்டது எனக்கு பேட் ஸ்மெல் வருது. நான் காலையில் பிரியாணியே தின்னேன். இவன் நீ கரண்டே வந்தாலும் இந்த தட்டை கீழே எடுத்து வைக்க மாட்டான். கை கழுவிட்டே இருப்பான். வண்டி போட்டுட்டு போய் தொடர்ந்து சாப்பாடு தான் தொடரும். நீ தின்னு ஃபஸ்ட்டு. எனக்கு வேண்டாம். உனக்கு யாரு? அவங்களுக்கு தர. அவங்க யார் அங்கே இருக்கிறாங்க? யார் யார் இந்த டைமில்
இப்போ என்ன டைம் என்னன்னா 8:45 ஆகுது. இந்த டைமில் இந்த வீடியோ நான் அப்லோடு பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருமா? ஓகே, 1/4 மணி நேரம் ஆயிரும். அதாவது இந்த வீடியோ 8:45க்கு எடுத்தது. யார் யார் வீட்டில் மழை பெய்யுது, கரண்ட் இல்லையோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யார் யாரெல்லாம் இருட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இருமா, சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை என்ன பண்ணணுமா? அமுத்தணும்.